வணக்கம். தொகுதி 1ல் இயல் 1 உரைநடையில் 2வது பாகம் பாருங்கள். உரைநடை பார்த்தோம் இல்லையா? அதில் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்டு வந்தோம். அடுத்த தலைப்பு எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. எழுத்து சீர்திருத்தம் தேவை, நமக்கு ரொம்ப அவசியமே அது தேவை தான். அதில் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமலே எழுதினாங்க. ஓலைச்சுவடியில் இப்படி புள்ளி போட்டோம்னா ஒரு சிலது டப்புனு கிழிஞ்சிரும். கல்வெட்டில் அப்படி உளியால் நறுக்கும்போது பார்த்திங்கன்னா காலம் மாற்றத்தினால அதுவும் மாறிடும். அப்படி புள்ளி எழுத்து மாறுவது சிதைந்துடும்ன்றது தான் புள்ளி இடாமலே அக்காலத்தில் எழுதினாங்க. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பற்றி பிரித்தலும் கிடையாது. ஓலைச்சுவடியில் அதுமாரி பெற பிரிக்கவும் முடியாது. ஏன்னா அதில் சின்ன ஓலைச்சுவடி, அதில் 4 வரி தான் எழுத முடியும். அப்போ புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருற்றனர் துன்பப்பட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறதோ கல்வெட்டில் இருக்கிறதோ படிக்கும்போது இது மெய் எழுத்தா உயிர்மெய் எழுத்தா இல்லை குறியில் எழுத்தா நெடில் எழுத்தான்னு உணர முடியாது. அப்படி உணர முடியாதனால இதனால் படிப்பவங்களுக்கு பெரிதும் கஷ்டமாக இருந்துச்சு. எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிடுச்சு. இதனால் எழுத்து சீர்திருத்தம் ரொம்ப மிக முக்கியமாக வேணும்னு ஆயிடுச்சு. அப்போ எழுத்து சீர்திருத்தம் அப்படின்ற தலைப்பில் என்ன வருதுன்னா, தமிழ் எழுத்துக்களின் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தத்தை செய்தவர் அப்படின்னு வந்துச்சுன்னா வீரமாமுனிவர் அப்படின்னு நம்ம கரெக்டாக ஆன்சர் தெளிவாக இருக்கணும். எகர வகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். அதில் என்னென்ன எகர வரிசை ஒகர வரிசை, எகர வரிசைனா கேங்க அப்படின்றது, ஒகர வரிசைனா கோங்கோ அப்படின்ற வரிசையில் நமக்கு குழப்பம் நிறையா வரும். ஒகரமா இல்லை ஓகாரமா அப்படின்றதுலாம் குழப்பம் வரும். ஏன்னா ஒரே எழுத்தாக எழுதிடுறாங்க இல்லையா? அதெல்லாம் வீரமாமுனிவர் கரெக்டாக சரியான முறையில் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார் அப்படின்னா அதெல்லாம் நீக்கிட்டார். தெளிவான வடிவ எழுத்தத்தை கொண்டு வர்றார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். உதாரணமாக ஏ என்ற எழுத்துக்கு அது கீழே ஒரு கோடு இடுறாரு. ஓ என்ற எழுத்துக்கு பார்த்திங்கன்னா அது உள்ள சுழி கொடுக்குறாரு. அதுபோல தான் ஏகார வரிசையும் ஓகார வரிசையும் உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தை உருவாக்கினார் அவர். இப்போ கீழே அவரோட விளக்கம் சீர்திருத்தம் உதாரணமாக கொடுக்குறாங்க பாருங்கள். வீரமாமுனிவரின் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னும்போது ஏ அப்படின்றது மேலே புள்ளி கொடுத்துருக்குறாங்க. அப்போ கீழே நம்ம அது நாளடைவில் ஏன்னே வந்துச்சு. அப்போ ஏன் அப்படின்னும் போது கீழே அடிக்கோடிட்டு ஏ அப்படின்னு வந்துருச்சு. அக்காலத்தில் பார்த்திங்கன்னா ஓன்னு கொடுத்து மேலே புள்ளி கொடுத்துட்றாங்க. அப்போ இப்போ அது நாளடைவில் ஓனே கீழே என்ன ஆயிடுச்சு பாரு, ஓன்றதை சுழிச்சிட்டாங்க. கே புள்ளி கொடுத்துருக்குறாங்க மேலே. அப்போ கே புள்ளி கொடுத்துருக்கும்போது அந்த கே மாற்றம் இரட்டை கொம்பு சுழியா ஏ வரிசையில் வரும்போது கே அப்படின்னு மாற்றிட்டாங்க. கோ அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா மேலே புள்ளி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாளடைவில் அது பார்த்திங்கன்னா இரட்டை கொம்பு சுழியாக கொடுத்து துணைக்கால் கொடுத்துருக்குறாங்க. துணைக்கால் அதேமாதிரி ஓ வரிசைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இவ்வாறு தான் எழுத்து மாற்றங்கள் வந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரியார் எழுத்து சீர்திருத்தம். பெரியாரும் 20ஆம் நூற்றாண்டு. இப்போ நமக்கு 21ஆம் நூற்றாண்டு வந்துருச்சு. அப்போ அவர் 20ஆம் நூற்றாண்டில் என்ன சொல்கிறார் பாருங்கள். நா அப்படின்றதும் ரா நா ஆகிய எழுத்துக்களை அக்காலத்தில் எப்படி எழுதுனாங்க ஒரு நாவை துணைக்கால் இல்லாமலே அப்படியே வளைச்சி கொண்டு வர்றது, ராவை அப்படியே வளைச்சி கொண்டு வர்றது, நாவை அதேமாரி வளைச்சி கொண்டு வருது. 3 சுழி நாவை 2 சுழி நாவெல்லாம் எப்படி கொண்டு எழுதுகிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பாலாம் பார்த்திங்கன்னா தாத்தா காலத்துலலாம் நாவை அப்படி தான் எழுதுவாங்க. லெட்டர் எழுதும்போது கடிதம் எழுதும்போது அவ்வாறு தான் எழுதுவாங்க. அதே போல் நை லை லை நை ஆகிய எழுத்துக்களை தலை கொம்பு சுழி கொடுத்து எழுதுவாங்க எழுத்துக்கு முன்னாடி. அப்போ இது போல தான் அப்போல்லாம் எழுத்துக்களை எழுதுனாங்க 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில். அப்போ இது போல் எழுதி இவற்றை அச்சு கோப்பதற்காக அது இடைஞ்சலாக இருக்குது. அந்த மாதிரி வளைவை கொடுக்க முடியாதனால இன்னொரு துணை எழுத்தை கொடுத்துட்டாங்க. இவ்வாறு தான் எழுத்துக்கள் மாறி வந்துச்சு.
அப்படின்றது தான் அந்த அச்சில் சொல்கிறாங்க. அப்போ கோப்பதற்காக இவ்வெழுத்துக்களை தனி அச்சுக்கள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இக்குறைகளை நீக்குவதற்காகவே தந்தை பெரியார் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தார். அப்போ வீரமாமுனிவர் வந்து எகர வரிசை ஒகர வரிசை அவர் எப்படி நீக்கி எவ்வளோ சரி பண்ணியிருக்கிறாரு. அப்போ பெரியார் வந்துட்டு அந்த நா ரா நா என்ற வரிசையெல்லாம் எப்படி சீர்படுத்தி சரி பண்ணியிருக்கிறாருன்றதை இப்போ இது மூலிமா நமக்கு தெரியும். அப்போ ஏற்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ எழுத்து சீர்திருத்தத்துக்கு துணை புரிஞ்சவங்களாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் இருந்தார், பெரியார் இருந்தார். 20ஆம் நூற்றாண்டில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் மிக முக்கியமான வினாக்கள். அப்போது 1 மதிப்பெண்ணில் இதெல்லாம் கேட்கலாம், டிஎன்பிசியில் இதெல்லாம் கேட்கலாம். அதனால் நம்ம படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிக்கும்போது பென்சிலால் கோடு போட்டு நம்ம முக்கியமானதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு படிக்கணும். அப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரி வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்க நிலை ஏற்பட்டது. தமிழில் இவ்வளோ மாற்றங்கள் வந்ததுனால பிற மொழிக்காரங்களும் நம்ம மொழியை வந்து எளிதில் கற்றுக்க முடிஞ்சுது. தமிழ் மொழி கணினி பயன்பாட்டுக்கு ஏற்ற மொழியாகவும் மாறிடுச்சு. கணினிக்கு பயன்படுத்துறதுக்கும் தமிழ் மொழி ஈஸியாக அமைஞ்சிடுச்சு அப்படின்றது தான், ஏற்ற மொழி அமைஞ்சுது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதோட இந்த வகுப்பு முடியுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழ்காணுன்றத ஒரு பத்தியை பாருங்கள், என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதில் இடம்பெற்றுள்ள பழைய வரி வடிவ வளர்ச்சி சொற்களை எடுத்து எழுதி அவற்றுக்கு இன்றைய வரி வடிவில் மாற்றி நீங்கள் எழுதணும். இதுதான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்றது, வீட்டு பாடம் அப்படின்றது. சுற்றுப்புற சூழ்நிலை பிரச்சனைகளை பற்றிய இந்தியாவின் கவலைகளை பல்லாண்டு காலமாக வளர்ந்தே வருது அப்படின்றது. அதில் லை எழுத்து, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படின்றதுல நை எழுத்து, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை அப்படின்றதுல லை எழுத்து. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம வட்டம் போட்டுட்டு அதை திருத்தி எழுதணும் அப்படின்றது தான் ஒரு உதாரணம். மனிதன் ஏழ்மையிலேயே இருக்கும்போது சத்தற்ற உணவினாலும் நோயினாலும் அச்சுறுத்தப்படுகிறான். இதில் இன்னும் கருத்து எப்படி சொல்கிறாங்க பாரு. மனிதன் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கும்போது சத்தற்ற உணவு சாப்பிட்றான், அதனால் நோய் வருது அப்படின்றாங்க. பலவீனமாக இருக்கிறான், போருக்கு அஞ்சுறான்னா போருக்கு போகிறதுக்கு பயப்படுறான். செல்வந்தனாக இருப்பவனே தன் கொடுத்த செல்வத்தால் உண்டான அசுத்தத்திற்கு அஞ்சுகிறான் அப்படின்றான். செல்வந்தனாக கொடுத்தவன் என்ன பண்ணுறான், அசுத்தத்துக்கு பயப்படுறான் என்றெல்லாம் திருமதி இந்திரா காந்தி அன்றைக்கு ஆட்சிய உரை நம் நினைவுக்கு வருது. இது யார் சொன்னாங்கன்னா இந்திரா காந்தி சொன்னாங்க. அதில் பாருங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வருது பாரு. நை வருது, அதுக்கடுத்து லை வருது, அதுக்கடுத்து ரா வருது. இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பேரா கொடுத்துருக்குறாங்க. இதோட புரிஞ்சுதா? நன்றி.